இட்ஸ் சண்டே ஈவினிங். ஸோ நானும் ஹஸ்பண்டும் ஒரு குட்டி ஷாப்பிங்காக நேரு ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு நானும் அம்மாவும் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சடனாக ஹஸ்பண்டும் வரேன்னு சொன்னதுனால கார் எடுத்து கிளம்பிட்டோம். என் பையன் நல்லா பாட்டு பாடிட்டு வந்தான். கொஞ்ச நேரத்தில் ஆளக்கானான்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ போகிற வழியில் ஒரு லேக் அழகான சன்செட் இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சரி சாமிக்கு பூலாம் வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு போயிருந்தோம். எல்லா பஞ்சமிக்கும் அம்மா கோயில் போவாங்க. ஸோ அன்றைக்கி நான் இருந்ததுனால என்னையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு எனக்கு விநாயகர் ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இன் பிட்வீன் சண்டை வந்துருச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னால் எடுத்து கொடுக்க மாட்டேன்னாங்க. ஸோ அதுக்கு தான் திட்டிகிட்டு இருந்தேன். அதே என் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்குது. ஸோ வர வெளியே வந்து கருப்பட்டியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்களுக்கு நிற்க கூட டைம் இல்லை. ஸோ ஒரு சுண்டல் மட்டும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். சண்டே அதுவுமா நான்வெஜ் இல்லை, பிகாஸ் கோயில் போகிறதுனால அம்மா நான்வெஜ் செய்யலை. ஸோ நைட்டு வந்ததுமே KFC தான் போயிருந்தோம். அங்கே போனால் நம்ம விங்ஸும் இல்லை பாப்கார்னும் இல்லை, வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு பொறுமை இல்லை. பிடிச்சதே விங்ஸ் அண்ட் பாப்கார்ன் தான். அது இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆல்பேக் தான் வந்திருந்தேன். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆல்பேக்கில் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், விங்ஸ் அண்ட் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம்.